நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும், இது என்ன ஆகும் என்று கேட்டால் வடக்கு நோக்கி நகர்ந்து மெல்ல மெல்ல மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம பார்த்துட்ருக்க இந்த பகுதி வங்கக்கடல் பகுதி. ஸோ இதில் வந்துட்டு மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உங்களுக்கு தெரியறது இல்லையா, ஒரு கருப்பு நிறமான ஒரு காட்சிகள். இங்கே இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன ஆகும்னா ஒரு காற்று சுழற்சி உருவாகத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன ஆகும் என்று கேட்கும் பொழுது, இது மெல்ல மெல்ல நகர்ந்து நமக்கு இங்கே ஒடிஷா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இது அடுத்தபடியாக வடக்கு நோக்கி நகரும் என்றும் சொல்லப்படுகிறது. வடக்கு நோக்கி அதற்கு அடுத்தபடியாக 25ஆம் தேதி போல நமக்கு தென் மாவட்டங்களிலும் மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று அறியப்படுகிறது. இதுதான் நமக்கு வானிலை நிலவரம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இந்த நிலையில செயற்கைக்கோள் வரைபடத்து மூலமா நமக்கு இந்த மழையினுடைய தகவல் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்று காலையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல்வேறு இடங்கள்ல மழை பொழிவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள். இப்ப காலையில சென்னை பகுதிகளில் மழை என்பது தொடங்கி இருக்கிறது. இப்ப 10 மணி போல நிலவரம் எவ்வாறாக இருக்கும் என்று நம்ம பார்க்கலாம். சென்னை ஒட்டிய பகுதிகளில் ஒரு லேசான சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று காலையிலிருந்து ஒரு 10 மணி நிலவரப்படி. அதற்கு அடுத்தபடியாக மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்கள்லையும், புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்கள்லாம் காலையில் 10 மணி வரைக்கும் ஒரு சாரல் மழையை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களாக பார்க்கும் பொழுது புதுக்கோட்டையில் லேசான இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்கள்லாம் மழை ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது காலையில் நிலவரப்படி இவ்வாறாக இருக்கும் எனில், இப்போ அடுத்த கட்டமாக வரக்கூடிய 3 மணி நேரங்கள், அதாவது மதியத்திற்கு மேலே இந்த மழை நிலவரம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் திரையில். இப்போ மதியம் ஒரு 4 மணி வரைக்கும் நமக்கு இந்த நிலவரம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ மதியம் நம்ம ஒரு 3 மணிலிருந்து ஒரு 6 மணி போல இந்த மழையினுடைய தீவிரம் என்பது சற்று அதிகரிக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியானா மதியம் எங்க நம்ம அதிதீவிர மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, காரைக்குடி அப்படிங்கிற இடத்துல இன்று மதியம் ஒரு இடியுடன் கூடிய தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து புதுக்கோட்டையில இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்கள்ல லேசான இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ராமநாதபுரம், அடுத்தபடியாக விளாத்திக்குளம், திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்கள்ல இன்று மதிய நிலவரப்படி இவ்வாறாக இருக்கும். இந்த மழையானது நாளை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் என்றும் சொல்லப்படுகிறது. மதியத்திற்கு மேல காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களையும், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த தென்மேற்கு வங்கக்கடல உருவாகிற மழை எந்த அளவுக்கு தீவிரம் அடையும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் விரிவாக கேட்டு பெறுவதற்காக நம்முடன் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். இப்ப வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த மழையினால கடலோர பகுதிக்கு சென்றவங்க எல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய மழை வரும் நாட்கள்ல எந்த அளவிற்கு ஒரு தீவிரத்தை உண்டாக்கும் என்று நாம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அம்மா. வணக்கம். அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக சற்று தீவிரமடைந்திருக்கிறது. இந்த அமைப்புக்கு அருகிலே தமிழ்நாட்டின் தரை மீது வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதிக கனமழை, அதீத கனமழை பொழிவெல்லாம் எதிர்பார்த்திருந்தோம். இதனிடையே அரபிக் கடலோரம், அதாவது கர்நாடகா மற்றும் கேரளா இணையும் இடத்துல மங்களூர் மற்றும் கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி உருவானது. இந்த கீழடுக்கு சுழற்சியானது மழை பொழிவை, இரு காற்று இணைவை ஏற்படுத்தக்கூடிய வடக்கிலிருந்து வரக்கூடிய, அதாவது அதிக வெப்பமான அனல் காற்று வீசக்கூடிய ராஜஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவி காற்று அது மங்களூரு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக வர வேண்டும். அதை தடுக்கும் விதமாக, அதை திசை மாற்றும் விதமாக புதிதாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினால இந்த மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவானது சற்று தீவிரமடைந்து தாமதமடைந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அரபிக் கடலிலே பொழிந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு பகுதியாக நாளைக்குள் அது மாறும் பொழுது, மேலும் அது படிப்படியாக தீவிரமடையும் பொழுது
மேற்கு காற்று கண்டிப்பாக வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கப்படும். அப்பொழுது அரபிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே செட் ஆகவோ அல்லது கலைந்தோ மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு வந்துதான் அது வங்கக்கடல் நிகழ்வில் ஒன்று சேர வேண்டும். ஆகையினால இந்த அமைப்பு இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கனமழை, அதிகனமழை, அதீத கனமழை பொழிவு தாமதம் அடைகிறதே தவிர இன்னும் விலகவில்லை. குறிப்பாக இந்த காற்று சுழற்சியானது தெற்கு அரபிக்கடல் நிகழ்வானது தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது மங்களூர் பகுதியிலிருந்து கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கு நோக்கி. அது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டமாம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மற்றும் வால்பாறைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் வழியாக இது கிழக்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால மேற்கு மாவட்டங்களின் அதிக மழை பொழிவு இன்னும் வாய்ப்பு தொடர்கிறது. நீலகிரி மாவட்டத்துக்கும் தொடர்கிறது. கர்நாடக எல்லையோர மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும் தொடர்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நேற்றைக்கு நள்ளிரவிலே வட சென்னையில நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம். சென்னைக்கும் லேசான மழை பொழிவை கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுல வடகடலோரத்துல அதிகாலை நேரத்தில் ஒரு மழை பொழிவை கொடுத்து சற்று தீவிரமாக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கு வெப்பம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகரிக்கும் பொழுது இந்த இரு காற்று இணைவு என்பது நிலப்பகுதிகளில் நேற்று மதியம் போலவே இந்த வங்கக்கடல் காற்று, அரபிக்கடல் காற்று உள்ளே குவிதல் ஏற்படும். வெப்பம் உயர்ந்த பிறகு வெற்றிடம் ஏற்பட்ட பிறகு கிழக்கு மேற்கு காற்று இணைவு ஏற்பட்ட பிறகு மீண்டும் இன்று மதியத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவை தொடக்கும். நள்ளிரவு வரை தொடரும். நாளையிலிருந்து அது மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவுகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 24ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கு. இந்த நிகழ்வானது 24ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைந்து விலகினாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு 2 நாட்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு, 2 நாட்களுக்கு தொடரும் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 26ஆம் தேதி வரைக்கும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு மிக கனமழை பொழிவு 23ஆம் தேதி வரைக்கும், 24ஆம் தேதி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ரைட், உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.